ஹாய் நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ். என்ன எப்பயுமே ஒரே அரசியல் தானா? என்னங்க அரசியல் போர் அடிச்சுதா உங்களுக்கு? நமக்கு வேணா அரசியல் பிடிக்காம போகலாம், ஆனால் அரசியலுக்கு நம்மளை பிடிச்சிருக்கு. நம்மளை வச்சு தான் இங்கே ஒவ்வொரு அரசியலும் நடந்துட்டு இருக்கு. பலரும் நம்மளோட அரசியல் நிகழ்ச்சிகளை தொடர்ச்சியாக பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ் பண்ண மறந்துறீங்க. நம்ம நேயர்கள் மறக்காம சப்ஸ் பண்ணுங்க. இனி வரக்கூடிய நாட்களில் நிறைய அரசியல் பேச வேண்டியது இருக்கு. வணக்கம். இன்றைக்கு நம்முடன் அரசியல் பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் இரா குமார் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். பாமகக்குள்ள என்னதான் சார் நடக்குது? ராமதாஸுக்கும் அன்புமணி ராமதாஸுக்கும் இடையிலான அந்த கான்ஃப்ளிக்ட் அப்படிங்கிறது ஒரு உச்சக்கட்டத்தை நோக்கி நகர்ந்து வந்திருக்கிறதா செய்திகள் வந்துட்டு இருக்கு. உண்மையிலே என்னதான் நடக்குது, எப்படி நகரும்னு நீங்கள் பார்க்குறீங்க? அது பல காரணங்கள் இருக்குன்னு சொல்லி அன்புமணி தலைவர் பதவி கிடையாது, நான் தான் தலைவர், அவர் செயல் தலைவர் அப்படின்னு சொல்லி, ஏன்னா அவர் செயல்படாமல் இருக்கிறதுனால அவர் செயல் தலைவராகிட்டான் அப்படின்னு சொன்னார். அதுக்கு பல காரணங்கள் உண்டு. அதை பிற்காலத்தில் நான் சொல்லுவேன், ஒன்று நான் சொல்லுவேன்னு சொல்லி சொன்னார். எனக்கு கேள்விப்பட்ட வரைக்கும் 2 காரணங்கள் தெரிய வந்திருக்கு. ஒன்று குடும்பத்துக்குள்ளே இருக்கிற சண்டை. ராமதாஸுக்கு 2 மகள் 1 மகன். அன்புமணிக்கு மேலே 2 பேர் அக்கா, 2 அக்கா அவருக்கு. அதில் பெரியவங்க பேர் காந்தி, 2வது கவிதான்னாங்க. கவிதாவோட பையனுக்கு அன்புமணி தன் மகளை கொடுத்துருக்காரு. அன்புமணிக்கு 2 பொண்ணு, ஆண் வாரிசு கிடையாது, மகளை கொடுத்துருக்காரு. அப்போ என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்காக அன்புமணி சொத்துல பாதி அந்த பையனுக்கு போயிடும் இல்லையா? அப்போ பெரிய பொண்ணு என்ன சொல்கிறான், ராமதாவோட பெரிய பொண்ணை கொடுத்தா அவன் சொத்து வந்துடும், அவன் வசதி ஆகிடுறான். என் பையனுக்கு ஒன்றும் இல்லையே, என்ன பண்ணேன் என் பையனுக்குன்னு சொல்லி அழுவு உடனே, சரி இன்னைக்கு உன் பையனை அரசியலில் கொண்டு வந்து நான் பெரிய ஆளாக்கி விட்டுறேன், வசதி பண்ணி விட்டுறேன் அப்படின்னு சொல்லி, அதுக்கு பிறகு தான் கடலூர் போன மக்களவைத் தேர்தலில் கடலூர் தொகுதியில் போட்டியிடுறதுக்கு பிளான் பண்ணுறாங்க. யார் போட்டிடுறதுக்கு? அந்த பெரிய பொண்ணோட மகன் ராமதாஸுடைய பேரன் முகுந்தன் பரசுராமன். அதை சொல்கிறாங்க. அதுக்கு பிறகு அது என்னாச்சு, காங்கிரஸுக்கு போயிடுது கடலூர் தொகுதி, திமுக கூட்டணியில். அன்புமணியுடைய சொந்த மச்சான் சௌமியாவோட சகோதரர் விஷ்ணுவர்தன் அங்கே போட்டிடுற உடனே சொந்தத்துக்குள்ளே போய் போட்டியிட வேண்டாம் அப்படின்ட்டு தங்கர் பச்சான் அனுப்பி தோக்கடிச்சுறாங்க. அங்கே பாமகவை பேரம் போய் தோற்று போக வேண்டாம், சொந்தத்துக்குள்ளே வேண்டான்ட்டு விட்டாங்க. அதன் பிறகு தான் போன டிசம்பரில் பொதுக்குழு கூடிச்சில பாண்டிச்சேரியில். அப்போ இளைஞரணி தலைவராக இருந்தது கோகா மணி, ஜிகே மணியோட பையன். அவரை நீக்கிட்டு முகுந்தன் பரசுராமன் இளைஞரணி தலைவர்ன்றார். அப்போ தான் அவனுக்கு என்ன அனுபவம் இருக்குது, அவனை போய் போடுறீங்க அப்படின்னு அன்புமணி மேடையிலே பேசி ஒரு சண்டை ஆகி போச்சு. அது முடிச்சுட்டு இருக்க ராமதாஸ், இப்போது நான் சொல்கிறத கேட்குறவங்க தான் இந்த கட்சியில் இருக்கலாம், வேறு யாராலும் இருக்க முடியாது அப்படின்னு ஆவேசம் பேசுகிறாரு. இப்போ என்ன போ அப்படின்லாம் அவளுக்கு வெளிப்படையாக ரொம்ப ரசாபசம் ஆகிப்போச்சு. ராமதாஸ் அந்த கூட்டம் முடிஞ்சு புறப்படும்பொழுது அவர் கார் நகர முடியாத அளவுக்கு அவர் சூழ்ந்துக்கிட்டு அன்புமணி ஆதரவால் சின்னையா வாழ்க்கை கோஷம்லாம் போட்டாங்க. அதன் பிறகு பேச்சு நடந்தது, ஒரு மாதிரி பேச்சப்பான மாதிரி தெரிஞ்சிச்சு. ஆனால் பேச்சப்பாகலை. அது ஒரு குடும்ப சண்டை அரசியல் கட்சிக்குள்ளே வெடிச்சது. இதுதான் உண்மையான குடும்ப அரசியல் ராமதாஸ் குடும்ப கட்சியில் ஏற்பட்டு. அதுக்கப்புறம் இன்னொன்று அன்புமணியோட ஆட்களே சொல்கிறது என்னென்னா, தகவல் சில பேர் 2014 தருமபுரியில் போட்டிட்டு வெற்றி பெறார் அன்புமணி. அவர் சொந்த ஊர் திண்டிவனம், விழுப்புரம் மாவட்டம். அங்கே போய் போட்டிடுறேன்னா அங்கே ரொம்ப ஸ்ட்ராங் வன்னியர்கள் அதிகம், அங்கே பாமக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதனால் அங்கே போய் போட்டிட்டு 2014 தேர்தலில் வெற்றி பெறார் மக்களவைத் தேர்தலில். அதுக்கு பிறகு 2019 திரும்ப அங்கே போட்டிடுறார். கோகா மணி அங்கே தான் பெண்ணாகரம் தொகுதி, தருமபுரி மக்களவை தொகுதியில் ஒரு பெண்ணாகரத்தில் இந்த சட்டமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார். அவர் அந்த மாவட்டத்தில் கட்சி தலைவர், வேறு பாமகவுடைய கட்சி தலைவர். அந்த மாவட்டத்தில் இருக்கும்போது அவர் நல்ல செல்வாக்காக இருந்துகிட்ருக்கார். அன்புமணி அங்கே போய் எம்பி ஆன உடனே ஆட்டோமேட்டிக்காக அவருடைய செல்வாக்கு குறையும் இல்லையா? என்னடா நம்ம ஒரு செல்வாக்காக இருந்துட்டு இருந்தோம், இன்றைக்கி இவர் இங்கே உட்காந்துட்டு நமக்கு செல்வாக்கு குறையுது அப்படின்னு சொல்லிட்டு 2019 வெற்றி பெற முடியாமல் பண்ணிட்டாருன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு அன்புமணியோட ஆட்கள் வைக்கிறாங்க. உள்ளடி வேலை பார்த்தாரு அன்புமணி தோக்கடிக்கிறதுக்குன்னு. அன்புமணி தோற்று போகிற 2019.
அதிலிருந்தே வந்து ஜிகே மணி மேலே அன்புமணிக்கு ஒரு கண்ணு, இவர் வந்து நம்மளை தோக்கடிச்சுட்டார், நாடு காலி பண்ணணுன்ட்டு, சோரங்கட்டணும் கட்சியில் அப்படின்ட்டு. ராமதாஸ் வந்து அதுக்கு உடன்படலை. ரொம்ப நாளாக என் கூட இருக்கிறான், நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு. அப்புறம் தான் 2019 அங்கே நம்ம குடும்பத்துலேருந்து யாரை நிற்க வச்சாலுமே இந்த ஆள் தோக்கடிக்கிற வேலையை பார்ப்பார், வேண்டான்னு சொல்லி வேற ஒரு ஆள் நிறுத்தினாங்க. அதன் பிறகு பிஜேபி அழுத்தம் கொடுத்து ஒரு ஸ்டார் கேண்டிடேட்டை போட்டால் நீங்கள் ஒரு ஸ்ட்ராங்கான இடத்துல வெற்றி பெறத்துக்கான வாய்ப்பு இருக்குது, அதையா நீங்கள் நடுவுறீங்க, உங்கள் குடும்பத்தில் யாரையா போடுங்கன்னு சொல்லி அதை வாரிசுக்கு எதிர்ப்பான ஒரு பிஜேபி கட்சி அன்புமணி மனைவி சௌமியாவை அன்புமணி அங்கே நிறுத்த சொல்லி ப்ரெஷர் கொடுக்குது. அப்புறம் தான் அந்த கேண்டிடேட்டை மாற்றிட்டு சௌமியா போகிறாங்க, சௌமியாவும் தோற்று போகிறாங்க. இந்த சூழலில் வர சட்டப்பேரவை தேர்தலில் பெண்ணாகரத்தில் ஜிகே மணிக்கு சீட்டு கொடுக்கக்கூடாது அப்படின்னு அன்புமணி கொடி பிடிப்பதாகவும், அதற்கு ராமதாஸ் ஒத்துக்க மாட்டேன், நான் அங்கே தான் நிறுத்துவேன், கூடவே ரொம்ப ஆள் கட்சியில் வச்சிருக்காரு, நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு ராமதாஸ் பிடிவாதமாக இருந்து, இது வேறு சில காரணங்கள் இருக்கலாம், ஆனால் இந்த 2 காரணங்கள் எனக்கு வெளியிலேருந்து அவங்க தரப்பில் கிடைச்ச தகவல், அதில் தான் 2 பேருக்கும் முட்டல் மோதல் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுதான் போன இந்த சித்ரா பௌர்ணமி முழுநிலவு மாநாடு நடத்துகிறாங்க வன்னியர் சங்கம், அதில் பேசும்போதும் ஒரு வந்து நேரடியாக அன்புமணி சொல்லி அன்புமணி தான் திட்டுறாரு ராமதாஸ். அன்புமணியும் கேட்டுக்கிட்டு நக்கலாக சிரிச்சிட்டு உட்காந்துருக்கிறாரு, என்னையே திட்டியா நீ அப்படின்ட்டு. அதன் பிறகு தான் மாவட்ட செயலாளர்கள், மாவட்ட தலைவர்கள், 108 மாவட்டம் அவங்கள பொறுத்த வரைக்கும் கட்சியில் 108 மாவட்டத்துக்கு மாவட்ட தலைவரும் உண்டு, மாவட்ட செயலாளரும் உண்டு. அதெல்லாம் முன்னாள் எம்எல்ஏக்கள் அவங்க சொல்லி மொத்தம் ஒரு 222 பேருக்கு அழைப்பு கொடுத்துருக்கார் தைலாபுரத்துக்கு வாங்கன்னு. மொத்தமே 16 பேர் தான் போனாங்களாம், மாநில நிர்வாகிகள்லாம் சேர்த்து. இந்த 16 பேரை கூப்பிட்டு வச்சு ஒரு 50 தொகுதிகளில் படுத்துக்கொண்டே வெற்றி பெறுவதற்கான ஒரு ஆலோசனையை சொல்லியிருக்காரு. 40 தொகுதி கூட்டணியோடு சேர்ந்து 90 தொகுதி வெற்றி பெறுவதற்கான ஆலோசனையை ராமதாஸ் சொன்னதாக அவரே சொன்னார், நான் வந்து சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அடுத்த நாள் வந்து இந்த இளைஞர் அணி, மகளிர் அணி, மாணவர் அணி இவங்களுடைய இதை கூட்டியிருக்காரு. மகளிர் அணிலேருந்து பெருசாக யாரும் போகல போட்டுருக்கு. இளைஞரில் ஒரு 5 பேர் தான் போனாங்களாம். அதனால் 5 பேரை கூப்பிட்டு வச்சு இந்த முகுந்தன் பரசுராமன் பேசி அனுப்பிச்சிட்டாரு. மாணவர் அணியில் ஏதோ கொஞ்சம் பேர் போயிருக்காங்க கணிசமாக, அவங்கள கூப்பிட்டு ராமதாஸ் பேசியிருக்காரு. சரி, மகளிர் கட்சி நிர்வாகிகள் யாரும் நம்ம கூப்பிட்டு வரல, வன்னியர் சங்கமும் நம்ம உருவாக்குனது தானே, அது என்ன நிலைமையில் இருக்குன்னு நினச்சாரோ என்னத்தில் ராமதாஸ். அடுத்த நாள் வன்னியர் சங்க நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம், பாமக வெற்றி பெற செய்வதற்கான என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்ட்டு ஆலோசனை சொல்கிறதுக்காக கூப்பிட்டு பேசினார். அதில் ஒரு 91 மாவட்டமாக மொத்தம் வன்னியர் சங்கத்தை பொறுத்த வரைக்கும். அதில் மொத்தமே அந்த 91னா ஒரு மாவட்ட தலைவர், அதுலேயும் ஒரு செயலாளர், அப்புறம் மாநில செயலாளர் எல்லாம் சேர்ந்து கூப்பிட்ருக்காங்க. அதில் வந்து 61 பேர் தான் கலந்துக்கிட்டாங்களாம். 61 பேர் 6 பேர் மாநில பொறுப்பாளர்கள், மீதி 55 பேர் தான் கலந்துக்கிட்டுருக்காங்க, மொத்தமும் கலந்துக்கல. அதனால் வந்து வன்னியர் சங்கத்திலிருந்தும் பெருமளவில் ராமதாஸ் அழைப்பு ஏற்று போகலை. இப்போ வந்து கட்சி வந்து யார்கிட்ட இருக்கும், அன்புமணி பின்னால் தான் பெருமளவு இருக்குது. ஏன்னா இவர் ராமதாஸ் 86 வயசு ஆகி போச்சு, இனிமேல் அவர் பின்னால் போய் எதிர்காலம் கிடையாது, அன்புமணி பின்னால் போனால் தான் எதிர்காலன்றது ஆப்வியஸாக தெரிஞ்ச விஷயம். ஆக வந்து ராமதாஸ்கிட்ட இருந்து கட்சியையும் சங்கத்தையும் கைப்பற்றுவதற்கான முயற்சியில் வந்து அன்புமணி ஈடுபட்டிருக்கார். ஆந்திராவில் ஒரு கதை நடந்தது தெரியுமா உங்களுக்கு? நம்ம டிடிபி கதை தானே? ஆமாம், தெலுங்கு தேசம் கட்சியில் ராமராவ்கிட்டேருந்து ஆட்சியும் கட்சியும் கைப்பற்றினார் சந்திரபாபு நாயுடு. ஆக்சுவலாக சந்திரபாபு நாயுடு வந்து இவரோட மருமகன், சொந்த மருமகன் யாருக்கு, என்டி ராமராவுக்கும். அவர் காங்கிரஸ் ஆட்சி இருக்கும்போது துணை அமைச்சராக இருந்தார். அவருக்கு பொண்ணு கொடுத்தார். அதுக்கப்புறம் தேர்தல் வந்தது, 1980 நினைக்கிறேன், முதல்ல தேர்தல் போட்டிட்டார். அப்போ போட்டியிடும்போது மருமகன் தோற்று போயிடக்கூடாதுன்றதுக்காக ஒரு டம்மியாக ஒரு கேண்டிடேட்டை போட்டார் சந்திரபாபு நாயுடு எதிராக. அந்த டம்மி கேண்டிடேட்டை சந்திரபாபு நாயுடு தோக்கடிச்சிட்டான். இவர் ஆட்சி அமைச்சிட்டார். யார்? ராமராவ் ஆட்சி அமைச்சதுக்கு என்ன ஆச்சு? அதுக்கு பிறகு இவர் இங்கே வந்துட்டார். சந்திரபாபு நாயுடு மாமனார் கட்சிக்கு வந்துட்டார், தெலுங்கு தேசத்துக்கு வந்துட்டு எந்த பொறுப்பும் ஏற்றுக்கல, பதவி எதுவும் கேட்கல, அவரோட அமைதியாக இருந்துகிட்டு இருந்தார். அதுக்கு பிறகு என்ன ஆகுது, அப்போ வந்து 1984
ஆகஸ்ட்டில் என்டி ராமராவ் அமெரிக்கா போய் பைபாஸ் சர்ஜரி பண்ணிட்டு வரார். 14ஆம் தேதி வராரு, 15ஆம் தேதி சுதந்திர கொடியேற்றுறாரு. 16ஆம் தேதி ராமராவுடைய ஆட்சி கவுத்துடுறாங்க. எப்படி கவுக்குறாங்கன்னா, அவர் கட்சியிலே இருக்கிற பாஸ்கர் ராவ்னு ஒரு தலைமையில் கொஞ்சம் அதிருப்தி எம்எல்ஏக்கள் கொடி பிடிக்கிறாங்கன்னு சொல்லி, நாங்கள் தான் கட்சி என்னை ஆட்சி அமைக்க கூப்பிடு அப்படின்னு கவர்னர்கிட்ட போய் லெட்டர் கொடுக்குறாரு. கவர்னர் உடனே அவர் முதல்வராக பதவி பிரமாணம் செஞ்சு வச்சிடுறாரு. ஆனால் பெருமளவு எம்எல்ஏக்கள் இவர்த்து தான் இருக்காங்க. நடக்கல டக்குன்னு கொடுத்துட்டாரு. அது கூப்பிட்டாரு. ஃபோர் டெஸ்ட் அப்புறம் தானே பண்ணோம். அங்கே வந்து மத்தியில் வந்து இந்திரா காந்தி அம்மையார் அப்போ பிரதமராக இருக்காங்க. வந்த உடனே இவர் என்ன பண்ணுறாரு, எம்எல்ஏக்கள்லாம் கூப்பிட்டுக்கிட்டு ஜனாதிபதிகிட்ட போகிறார் ராமராவ். நான் எம்எல்ஏக்கள்லாம் இங்கே அணிவகுப்பு நடத்துகிறேன், எத்தனை பேர் கூட இருக்காங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னால், அதெல்லாம் இங்கே வந்து பார்க்குற என் வேலை கிடையாது, அதெல்லாம் ஃப்ளோரில் தான் போயிட்டு சட்டசபையில் தான் நிரூபிக்கிறோம், நீ அங்கே போட்டு. அப்புறம் உடனே ஒரு வேன் மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு ஒரு சைத்தன்ய ரதம்னு பேர் அதுக்கு வச்சுட்டு சைத்தன்ய யாத்திரை போகிறேன்ட்டு ஊராக போய் மக்களை சந்திச்சு, அந்த பைபாஸ் சர்ஜரி பண்ணதோட ஊராக போய் மக்களை சந்தித்து பேசுகிறார், மக்களை திரட்டுறார். மக்கள்லாம் பெரும் ஆதரவு அவருக்கு. அதுக்கு பிறகு பாஸ்கர் ராவ் வந்து என்ன பண்ணால் இப்போ ஃப்ளோரில் பலத்தை நிரூபிக்கணும் இல்லையா, கவர்னர் ஒரு டேட் கொடுக்குறாரு இல்லையா, அதுக்கு முன்னாடி அவர் நிரூபிக்க முடியாதுன்னு நல்லா தெரிஞ்ச பிறகு ரிசைன் பண்ணுறார் பாஸ்கர் ராவ். அதுக்காக இவர் திரும்ப முதல்வர் ஆகிடுறார். பாஸ்கர் ராவ் ஒரு கொஞ்சம் பேரை கூப்பிட்டு போன பிறகும் இவருக்கு மெஜாரிட்டி இருக்குது. ஓகே, ராமராவுக்கு அதில் வந்து அந்த எம்எல்ஏக்கள் எல்லாம் ஃபுல்லாக கட்டி போட்டு ராமராவ் விட்டு போகாமல் இருக்கிறதுல பெரிய ரோல் ப்ளே பண்ணது சந்திரபாபு நாயுடு, ஆட்சியை தக்க வச்சதில். அதில் தான் அவருக்கு செல்வாக்கு கூடுது கட்சியில். அதன் பிறகு தான் அவர் அமைச்சராகிறாரு. ஒரு கட்டத்தில் இருந்த லட்சுமி சிவபார்வதின்னு ஒரு லேடி ராமராவை பார்த்தீங்கன்னா காவி வேட்டி, காவி சட்டை, இதில் ஒரு கடுக்கன்லாம் போட்டுக்கிட்டு, ஒத்த காது கடுக்கன்லாம் போட்டுக்கிட்டு ஒரு சன்னியாசி மாதிரி இருந்துட்டுருக்கார். அவரோட வாழ்க்கையை வரலாறு எழுத போகிறேன்னு சொல்லி லட்சுமி சிவபாரதின்னு ஒன்று வந்து அம்மா ராமராவை சந்திக்குது. சரிம்மா எழுதுன்னு சொல்கிற உடனே அவங்க 2 பேருக்குள்ள ஒரு லவ் வந்துடுது. ராமராவுக்கும் லட்சுமி சிவபாரதிக்கு வந்து கல்யாணம் பண்ணிக்கிறார். கல்யாணம் பண்ணி அந்த அம்மா கட்சியிலெல்லாம் தலையிட்டு டாமினேட் பண்ண ஆரம்பித்தோடனே இது வேறு மாதிரி போயிட்டுருக்கு, அப்படி சரி வராது சொல்லிட்டு சந்திரபாபு நாயுடு என்ன பண்ணார், மொத்த எம்எல்ஏக்களும் திரட்டி கொண்டு ஒரு ஸ்டார் ஹோட்டலில் தங்க வச்சுட்டார். தங்க வச்சுட்டு இவருக்கு எதிராக கொடி பிடிக்கிறார், ராமராவுக்கு எதிராக. அப்போ ராமராவ் என்ன பண்ணுறாரு, அங்கே வர்றாரு அந்த ஸ்டார் ஹோட்டலு, என்னுடைய பிள்ளைகள் உள்ளே இருக்கு, அடைச்சி வச்சுருக்காங்க, கதவை தர அப்படின்றார். ப்ரைவேட் ஹோட்டலு, ப்ரைவேட் செக்யூரிட்டி, கேட்டை தரேன்றார். திறக்க முடியாதுன்றான். நான் சீஃப் மினிஸ்டர் சொல்கிறேன், ஏன் கதவை தர, யார் சொன்னாலும் திறக்க முடியாது அப்படின்ட்டான். அதே வழியில் சீஃப் மினிஸ்டர் சொல்லி கதை திறக்க மாட்டோம் ப்ரைவேட் ஹோட்டலில். அதுக்கு பிறகு அவர் எம்எல்ஏக்கெல்லாம் வந்து இவர் ஆட்சியை கவிழ்த்து அவர் கட்சி ஆட்சி 2ஐயும் கைப்பற்றிட்டார். யார்? சந்திரபாபு நாயுடு. மாமனார்கிட்ட இருந்து கட்சியும் ஆட்சியும் சந்திரபாபு நாயுடு எப்படி கைப்பற்றினாரோ அதுபோல் இங்கே அப்பா கிட்ட இருந்து மகன் அன்புமணி கட்சியையும் சங்கத்தையும் கைப்பற்றுவதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்காரு. இப்போ அப்படிதான் போயிட்டு இருக்கு. இதில் யார் வெற்றி பெறுவார்னா அன்புமணி தான் வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா ஒரு வயது ஒரு முக்கியமான காரணம். ஆனால் வந்து ஒரு விஷயத்தை நம்ம ஒத்துக்கிடணும், இந்த வன்னியர் சங்கத்தை உருவாக்குனதிலும் அந்த பாமகன்ற கட்சியாக அதை மாற்றி வளர்த்ததுலெல்லாம் வந்து ராமதாஸு பெரும் பங்கு உண்டு. டாக்டர் ராமதாஸுடைய உழைப்பில் 10ல் 1 பங்கு உழைப்பு கூட அன்புமணி கிடையாது. அவர் நேரடியாக வந்தார், மத்திய அமைச்சர் ஆகிட்டார். ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி மாதிரி டைரெக்டாக வந்துட்டார். தங்கத்தட்டில் வச்சு கொடுத்த மாதிரி கொடுத்துட்டாங்க. ராஜ்யசபா எம்பி ஆனார், வந்துட்டார். ஆனால் வந்து அதெல்லாம் ஒன்றுன்னா இவர் கட்சி ஆரம்பிக்கும் பொழுது என்ன சொன்னார், வன்னியர் சங்கத்திலோ இந்த கட்சியிலோ நான் எந்த பொறுப்பும் ஏற்க மாட்டேன், இது ஒரு சத்தியம். 2வது என்ன சொன்னார், என்னுடைய குடும்பத்திலிருந்து யாரும் அரசியலுக்கு வரமாட்டார்கள், அப்படி வந்தால் என்னை முச்சந்தியில் நிறுத்தி சவுக்கால் அடியுங்கள்னார் ராமதாஸ். அது அடிச்சுருந்தா 2004 அடிச்சிருக்கணும் அன்புமணியை வந்து அதில் மத்திய அமைச்சராக அன்புமணி மத்திய அமைச்சராகினப்பவே இவர் அடிச்சிருக்கணும். இல்லை அவராவது அண்ணாமலை மாதிரி போய் நின்றுட்டு அடிச்சிருந்துருக்கணும். 2 நடக்கலை. இப்போ அதுதான் போச்சு. அப்புறம் மருமகனை கொண்டு வராரு, மருமகளை கொண்டு வராரு, பேரனை கொண்டு வராங்க, எல்லாம் பண்ணுறாங்க. அது ஒரு பக்கம்.
இவராது நான் வந்து கட்சியிலையோ சங்கத்திலையோ எந்த பொறுப்பும் ஏற்க மாட்டேன்னு சொல்லி சொன்னவராச்சு. அதாச்சும் இருக்க நான் தான் இன்னிலேருந்து தலைவர், அன்புமணி தலைவர் கிடையாது, செயல் தலைவர்ன்றார். இப்போ அந்த வாக்குறுதியும் போச்சு. எல்லா வாக்குறுதியும் காற்றுல பறக்க விட்டார். சத்தியமெல்லாம் காற்றுல பறக்க விட்டார். ராமதாஸ் எப்பவுமே வந்து கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிறாரா இல்லை உண்மையிலே யோசித்து பேசுகிறாரான்னு தெரியல. பல விஷயங்கள் சொல்லுவார். அது வந்து சொன்னதை வர நடக்குமா, நம்மளால் காப்பாற்ற முடியுமான்னு யோசிக்கிறதுல. ஆனால் அவரோட அறிக்கைகள் வந்து தெளிவாக இருக்கும் சார். நான் அறிக்கைகள் ஒரு பிரச்சனையை சொல்லக்கூடிய பிரச்சனைகள், அவர் சொல்லக்கூடிய யோசனைகள் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். அது அவர் சொல்கிறது தான் நல்லா இருக்க மாட்டேங்குது. அதான் பிரச்சனை. ரைட் சார். இப்போ என்னென்ன சார் வந்து அவருடைய இளமை காலகட்டத்தில் கட்சியினுடைய பதவிக்கு அவர் ஆசைப்படல, தலைவர் பதவிக்கு ஆசைப்படல. இப்போ முதுமை எட்டிட்டாரு. இப்போ இந்த நேரத்தில் நான் தலைவர் ஆகிறேன், எல்லா இடத்துக்கும் ஓடி பிடிச்சி வேலை செய்யக்கூடிய அன்புமணி வந்து நான் செயல் தலைவர் நினைச்ச மாதிரி இந்த கட்சியை கொண்டு போக முடியாது, தான் தலைவரானதான். இல்லட்டா வந்து நம்மளுடைய ஆட்கள் பழைய ஆட்கள்லாம் ஓரம் கட்டிடுவார் அன்புமணி அப்படின்ற ஒரு பயம் வந்த தொட்டா நான் தான் தலைவர்ன்றார். மகனாக இருந்தாலும் தன்னுடைய டாமினேஷனில் இருக்கணும். கட்சி அவர் யார் தலைவராக இருந்தாலும் சங்கத்துக்கு யாரோ தலைவராக இருந்தாங்க. கட்சிக்கு முதல்ல தீரன் ஒருத்தர் தலைவராக இருந்தார், பேராசிரியர் தீரன். அதுக்கப்புறம் இவர் ஜி.கே. மணி. யார் தலைவராக இருந்தாலும் ஐயா தானே. அதாவது சமூக நீதி பற்றி பேசக்கூடிய ஒரு ராமதாஸ் அவருடைய சமூகத்தை சேர்ந்தவர்களே இருந்தாலும் கூட ஒரு ஐயா, சின்ன ஐயா, ஐயான்னு தானே சொல்லணும். மொழிய வேற சொல்ல ஐயான்றது என்னது? அது உயர்வாக இருக்கிறவங்க தானே சொல்லுவாங்க. இப்போ எல்லாம் நம்மளாம் சமம், ஒரே சமூகம் தானே. அப்போ நீங்கள் வந்து தாழ்த்தப்பட்டவர்களை நீங்கள் என்ன மரியாதை கொடுத்து உங்களை நடத்துவீங்க? உங்கள் கட்சிக்காரங்க ஐயான்னு தானே சொல்கிறேன். அதுதான் வந்து வெற்றி கொண்டான் குமுதத்தில் ஒரு பேட்டி கொடுத்துட்டார். முதல்ல உங்கள் கட்சிக்காரங்க ஐயான்னு சொல்ல நிறுத்த சொல்லு. கலைஞர் எவ்வளோ பெரிய, அவர் ராமதாஸ் மருத்துவர் ஐயான்னு சொல்கிறாரு, இவ்வளோ பெரிய தலைவர், இவ்வளோ வயதில் பெரியவர், நீ சொல்லக்கூடாதுன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி ஒரு பேட்டி வந்தது. அதன் பிறகு கலைஞர் கூப்பிட்டு சத்தம் போட்டு அது வருத்தம் தெரிவிச்சாங்க. அது வேற கதை. அதனால் வந்துட்டு நீங்கள் இந்த ஐயான்றதுல அவருக்கு ஒரு போதை இருக்கத்தானே செய்யுது. சரி, ரைட், ஓகே, அதை புரிஞ்சிக்க முடியுது சார். ஆனால் இப்போ இந்த இடத்துல என்னென்னா, இப்போ நீங்கள் சொல்ல மாதிரி 2 காரணத்தை குறிப்பிடுறீங்க. அந்த உள்ளுக்குள்ளே நடக்கக்கூடிய அந்த வெளியில் வந்த காரணம், வெளியில் வரக்கூடிய மாதிரி 2 விஷயம், பல காரணங்கள்னு சொல்லியிருக்காரு. ஓகே. ஆனால் என்னென்னா, இப்போ இந்த காரணங்கள்லாம் குறிப்பிட்டு அதுக்கு இந்த முடிவு தான் சரியான முடிவான்ற ஒரு கேள்வி எடுக்க வேண்டியிருக்கு. இவர் வந்து வேலை செய்ய முடியாது, எஃபெக்டிவாக வேலை செய்ய முடியாது, இந்த நேரத்தில் வந்து நான் தலைவர் ஆகிறேன் அப்படின்றதும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து இன்றைக்கி பப்ளிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா பாமக அப்படின்னா அது அன்புமணி தான் ஃபேஸ் வேல்யூவாக இருக்கார். அவர் தான் வந்து அவர் எப்போ வந்து ஜி.கே. மணிக்கு அப்புறம் அவரை வந்து அந்த இடத்துக்கு கொண்டு வந்ததுக்கப்புறம் அவர் தான் வந்து அவர் ஃபேஸ் வேல்யூவாக மாறிட்டார். இப்போ அவரை வந்து அவருடைய பொலிட்டிக்கல் இமேஜை கேள்விக்குட்படுத்துகிற மாதிரி நான் அவரை ஏன் வந்து செயல் தலைவராக்கணுன்றது காரணம் இருக்குது, நான் சொல்கிறேன் இப்படின்லாம் சொல்கிறது மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவரை சிறுமைப்படுத்துகிற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து பொது வெளியில் ஒரு நெரேட்டிவாக மாறுது. ஏன் வந்து அந்த ஸ்பேஸ் கொடுக்கல? இப்படியே சொல்கிறாருங்க. நான் சொல்கிறத கேட்குறவங்க தான் இந்த கட்சியில் இருக்கலாம், கேட்காதவங்க இருக்க முடியாது யாராக இருந்தாலும் அப்படின்றாரு. அப்போ ஒரு சர்வாதிகார மனப்பான்மை அவர்கிட்ட உள்ளுக்குள்ளே இருக்குது. அதனால தான் நான் சொல்கிறது தான் கேட்கணும். இல்லைன்னா ஒரு செயற்குழுவோ பொதுக்குழுவோ கூட்டாமல் நான் தான் தலைவர் நீலேருந்து, அவர் தலைவர் கிடையாது, ஒரு மன்னர் மனப்பான்மையில் தானே பண்ணுறாரு. மன்னராக இருந்தாலும் கூட இப்போ ராஜராஜ சோழன் வந்து ராஜேந்திர சோழன் முடிச்சு விட்ட பிறகு தஞ்சையில் இல்லை தெரியுங்களா, பழைய அறையில் போய் தங்கிக்கிட்டார். ஏன்னு கேட்டாங்க, நான் இங்கே இருக்கிற வரைக்கும் மன்னனுக்குரிய மரியாதை எனக்கு தான் கிடைக்கும், மகனுக்கு கிடைக்காது. அவன் எப்போ மன்னர் ஆகிட்டான் அவனுக்குரிய அந்த மன்னருக்குரிய மரியாதை கிடைக்கும், நான் இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பழைய அறையில் போய் தங்கினார். அப்படி வந்து மகனுக்காக மரியாதைன்னா மன்னனாக இருந்தால் மன்னனுக்குரிய மரியாதை இருக்கணும். தலைவராக வந்து அன்புமணியை உண்டாக்கி விட்டுட்டு நான் தான் எல்லாம் செய்வேன், ஏன் அதிகாரத்தை உட்பட்டு தான், இல்லைன்னா தலைவனாக இருந்தால் நீ வெளில போ இன்னமும் போன்றாருல மேடையில் உட்காந்துக்கிட்டேன் அந்த மாதிரி பண்ணுறாருன்னா அப்போ வந்து அவர் அதிகாரம் எல்லாம் தன் கையில் தான் இருக்கணும், தன்னை விட்டு கொடுக்கறதுக்கு அவருக்கு மனசு இல்லை. இல்லை, ஓகே சார், அதை புரிஞ்சுக்க முடியுது சார். இப்போ நீங்கள் சொன்ன சில காரணங்கள், இதுக்கு பின்பு வேறு என்ன காரணங்கள் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறவங்களால புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் என்ன, இந்த பிரச்சனையை, இந்த கான்ஃப்ளிக்ட்டை டீல் பண்ணுறதுக்கு இதுதான் முறையா அப்படின்ற ஒரு விஷயத்தை பேச வேண்டியதாக இருக்குது. ஏன்னா இது பொது வெளியில் வந்து டிஸ்கஷன் பாயிண்ட்டுக்கு வருது. ரெண்டாவது வந்து அவங்க வந்து இந்த சித்திரை முழுநிலவு மாநாடு எதுக்காக நடத்துகிறாங்கன்னா, தான் கட்சி எந்த அளவுக்கு ஆக்டிவாக இருக்குது, எங்களுக்கு எவ்வளோ வலிமை இருக்குது அப்படிங்கிறத எல்லாத்தையும் காட்டுறதுக்காக செய்கிறாங்க. ஆனால் அந்த இடத்துல வந்து தங்களுக்கு உண்டான கான்ஃப்ளிக்ட்டை வெளியில் காட்டுறது மூலமாக அவங்க எதுக்காக அந்த கூட்டத்தை நடத்துனாங்களே அதுக்கே வந்து ஒரு பெரிய ஒரு பேக் ஃபயராக செட்பேக்காக தான் மாறுது. இயலாமையில் சொல்லக்கூடிய ஒரு புலம்பல் தானே அது. தன்னால் வந்து இல்லை இயலாமைனா புரியல. இப்போ அவருக்கு அன்புமணியை கட்டுப்படுத்த முடியல அப்படிங்கும்போது இப்போ அந்த பொதுக்குழுவில் வந்து இவர் அறிவிக்கிறார். அதை வந்து முதல்ல பேசி
வீட்டில் பேசி முடிவு பண்ணி செஞ்சுட்டு இது பண்ணியிருந்துருக்கலாம். குடும்பத்தில் பேசி அதில் வந்து அங்கே பேசுனாங்களா இல்லையா நமக்கு தெரியாது. பேசி அதுக்கு அன்புமணி ஒத்துக்கலைன்னா பேசாமல் இருந்திருக்கணும் ராமதாஸ். ஆனால் அங்கே அறிவித்த பிறகு சரி அதை பின்னால் பேசிக்கலாம் அப்படின்னு அன்புமணியாவது இருந்திருக்கணும். மேடையிலே சொல்கிறாரு, அவனை எதுக்கு போடுறீங்க, அவனுக்கு என்ன அனுபவம் இருக்குன்னு சொல்லி. அப்போ வந்து அப்பா பிள்ளைக்குள்ளே ஒரு கான்ஃப்ளிக்ட் வந்து பொது மேடையிலே வருது. லைவ் வேறு போயிட்டுருக்கு எல்லா டிவியும், வெளிப்படையாக எல்லாமே தெரிஞ்சு போச்சு. ஆக வந்து ரெண்டு பேருக்குமே அந்த பொறுமை இல்லை. ராமதாஸுக்கும் அந்த பொறுமை இல்லை. அது சரி, நம்ம வந்து பொது வெளியில் இந்த மாதிரி நமக்குள்ளே ஒரு வம்பு வரக்கூடாது, பின்னால் பார்த்துப்போம், அதுக்கப்புறம் பேசிப்போம் அப்படின்ற இது இருக்கணும். இல்லை இப்போ விட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம தடுக்க முடியாதோ முகுந்தன் பரசுராம் வர்றத அப்படின்னு நினச்சி மேடையிலே பேசிடுவோம் அப்படின்னு அன்புமணி பேசினாரா, என்ன நோக்கத்துக்காக பேசினாங்க தெரியல. ஆக மொத்தத்தில் போட்டு உடச்சிட்டாங்க. அவங்களுக்குள்ளே இருந்த மோதல் வந்து வெளிப்படையாக வந்து பொது மேடையில் வெடிச்சு போச்சு. அதுக்கப்புறம் பேச்சப்பாச்சின்னு சொன்னாங்க ஒழிய அது வந்து சித்திரை முழுநிலை விழாவில் அன்புமணியும் பேரை சொல்லாமல் நீ 4 கார் வச்சுப்ப, 4 செல்ஃபோன் வச்சுப்ப, அப்படி இப்படிலாம் பேசி ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டேன் அப்படின்லாம் பேசி அன்புமணியை தான் அட்டாக் பண்ணுறாரு. சரி, அதுக்கு பிறகு ஒரு கூட்டம் போடுறாரு. கூட்டத்துக்கு யாரும் போகாதீங்கன்னு அன்புமணி ஃபோன் பண்ணி சொல்லிட்டாருன்றாங்க. என்ன அது சொன்னாலும் போக மாட்டாங்க தான், சொல்லலாலும் பெரும்பாலும் போக மாட்டாங்க, சொன்னது பிறகு இப்போ போக மாட்டாங்க. அது கட்சி வந்து இப்போ அன்புமணி பின்னால் தான் இருக்குது. அதை வந்து இப்போ ஏற்கனவே பாமக கொஞ்சம் செல்வாக்கு இழந்திருக்கு. நீங்கள் வந்து 89லலாம் வந்து தனித்து நின்று ஜெயிச்சிடுவாங்க. இப்போ வந்து தனியாக நின்றுலாம் ஜெயிக்க முடியாதுன்ற அளவுக்கு செல்வாக்கு இழந்துருச்சு. காரணம் வந்து இவங்க வன்னியர்கள்ட்டெல்லாம் பணம் நிதி வசூல் பண்ணி வன்னியர் அறக்கட்டளை தொடங்கி ஒரு கல்லூரி தொடங்கி இங்கே போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி ரோட்டில் பெரிய காம்பஸ் 100 ஏக்கர் 200 ஏக்கர் இடம் வாங்கி அதில் கல்லூரியெலாம் கட்டி இது பண்ணாங்க. கல்லூரி கட்டினாங்கள ஒழிய ஒரு சுயநிதி கல்லூரியாக தான் நடந்துகிட்ருக்க ஒழிய வன்னியர்களுக்காச்சும் அந்த இலவசமாக இடம் கொடுத்துருக்காங்களான்னு கிடையாது. அப்புறம் என்னாச்சு, கடைசியில் வன்னியர் அறக்கட்டளை இருந்ததை சரஸ்வதி அறக்கட்டளை ஆகிப்போச்சு. ராமதாஸ் அவர் மனைவி பேரில் மாற்றிட்டார் அறக்கட்டளையே. அது யாரும் கேள்வி கேட்கலையா? யாரும் கேட்கல. யார் கேட்க? அது என்னாச்சு, ஒரு வன்னியர்கள்ட்ட இவர் மீது இந்த நம்பிக்கை போயிடுச்சு. இவர் நம்மளை பயன்படுத்தி இவர் குடும்பம் வந்து சொத்து சேர்த்துக்கிட்டு அதிகாரத்துக்கு போயிட்டு பணக்கான குடும்பம் ஆகிப்போச்சு. நம்ம இன்னும் சொல்லப்போனால் அந்த ஒரு வாரம் சாலை மறியல் நடத்துகிறாங்க வன்னியர் சங்கமாக இருந்தப்ப. அப்போ தான் வன்னியர் சங்கம் எவ்வளோ வலிமையாக மிக்கதுன்றது வெளியில் தெரிஞ்சிச்சு. 87 எம்ஜிஆர் ஆட்சியில் எம்ஜிஆர் அமெரிக்கா போயிருந்தார். அப்போ தான் ஒரு வாரம் செப்டம்பர் 15 16 ஆரம்பிக்க வந்தது. விடியத்துக்குள்ளே ஆரம்பித்து இப்போ 30 விழா 50 விழா நடந்துச்சு. எங்கள் திமுக இது தேசிய முன்னணி தொடக்க விழா, அறிவாலயம் திறப்பு விழா எல்லாம் நடந்தது. அண்ணா பிறந்த நாள், பெரியார் பிறந்த நாள், திமுக தொடக்க விழா. அதை பார்த்திங்கன்னா முடிச்சுட்டு போகிற வழியில் இவங்க திமுககாரங்களாம் அதை தாண்டி போக முடியல. விக்கிரவாண்டிக்கு அந்த பக்கம் போக முடியல. பெரிய கலவரம், துப்பாக்கி சூடு நடந்ததில் 21 பேர் வன்னி இளைஞர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டாங்க. அவங்க குடும்பத்துக்கு இது வரைக்கும் ஒன்றும் செஞ்சதாக தெரியல. 89 கலைஞர் வந்து ஆட்சிக்கு வந்த பிறகு தான் அந்த 21 குடும்பத்துக்கும் சமூக நீதி போராளிகள் தியாகிகள்னு சொல்லி 3 லட்ச ரூபா கொடுத்தாரு ஒரு குடும்பத்துக்கும் 89. அதன் பிறகு அவங்க இப்போ ஓய்வூதியன்ற மாதிரி அவங்க வாரிசுகளுக்கு ஓய்வூதியம் கொடுக்குற மாதிரி 1500 கொடுத்து இப்போ 3000 கொடுத்துட்ருக்காங்க. இப்போ இருக்கிற முதலமைச்சர் வந்து தான் விக்கிரவாண்டியில் இப்போ 21 பேர் மணிமண்டபம் கட்டி திறந்தார். இன்றைக்கும் அந்த முத்திரை முழு நடத்துகிறாங்கல்ல வன்னியர் சங்கத்தில் அந்த 21 தியாகிகள் குடும்பம் எங்காவது முன்னாடி உட்காந்து இருந்துச்சா? யாரும் இல்லாமல் ராமதாஸ் குடும்பம் உட்காந்துச்சு. அவங்களோட கண்டுக்கல. அது மாதிரி பல அதிர்ச்சிகள் வந்து வன்னியர்கள்ட்டே ராமதாஸ் மீது இருக்குது. அதில் வேறு வேல்முருகன் ரொம்ப அணுக்கமாக இருந்தவர். வேல்முருகன் சட்டசபையில் ஒரு நாள் பேசினார், ஒரு செய்தி ஒன்று போட்டு நல்லா பேசினாருன்னு செய்தி போட்டானே, அடுத்த நாள் வந்து ஐயாட்ட காட்டின ஐயா ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சார் அப்படின்ற அளவுக்கு என்கிட்ட சொல்லி நன்றி சொல்லிட்டு போனார் வேல்முருகன். அந்த அளவுக்கு ராமதாஸ் நெருக்கமாக இருந்தவர். அவரே பிச்சுக்கிட்டு போய் தனியாக கட்சி ஆரம்பிச்சிட்டார். தமிழக வாழ்வுரிமை கட்சின்னு ஒன்று ஆரம்பிச்சுக்கிட்டார். அவர் அந்த பக்கம் கொஞ்சம் பிடிச்சிட்டு இப்படி வந்து ஓரளவுக்கு இது 10,000க்கு சிஎன் ராமூர்த்தி ஒருத்தர் இருக்காரு போட்டு கிழிக்கிறதுக்கு. அப்புறம் குருவோட ஃபேமிலி கூட தனியாக ஃபேமிலியும் இப்போ வந்து எதிர்ப்பாக இருக்குது. ஆக செல்வாக்கு ஓரளவுக்கு முன்னாடி இருந்து செல்வாக்கு குறைஞ்சி போச்சு. வன்னியர்கள்ட்டவே இருக்கிற மீதான நம்பிக்கை குறைஞ்சி போச்சு. என்ன ஒன்றுன்னா நமக்கு ஜாதிக்கு இவரை விட்டால் வேறு தலைவர் இல்லை. பேர் சொல்கிற மாதிரி நல்லதோ கெட்டதோ இருப்போம் அப்படின்னு இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இதில் இப்போ அப்பா பிள்ளைகளில் சண்டை வந்து
இது இந்த இதாச்சுன்னா இது இன்னும் கட்சி எவ்வளோ வரும்போது கூட ஒரு ஆட்டோ டிரைவர்கிட்ட பேசிட்டு இருந்தார். அவர் ராமதாஸ் படம் அன்புமணி படம்லாம் ஒட்டியிருந்தார் ஆட்டோவில். என்னங்க அவங்க ஐயாலாம் இப்படி சண்டை போட்டுக்கிறாங்க, என்ன சார் வருத்தமாக இருக்குது சார், நாங்கள் என்ன சார் பண்ண முடியும், கட்சி என்ன ஆகுது தெரியல அப்படின்னு தொண்டர்கள்லாம் ரொம்ப வருத்தத்தில் இருக்காங்க. இந்த மாதிரி சண்டையாக வந்து தொண்டர்கள் விரும்பலை, வருத்தல் தான் இருக்கிறாங்க. இது என்ன ஆக போகுதுன்னு போக பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏற்கனவே வந்து கட்சி வந்து தொடர்ச்சி கொஞ்சம் வீழ்ச்சி நோக்கி நகருது. ஏன்னா வெற்றி பெறக்கூடிய அணியில் அவங்க இடம் பெறதில்லை நீண்டகாலம். அது வந்து ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு எந்த கட்சி வெற்றி பெறுன்ற மாதிரி எந்த அணி வெற்றி பெறும் தெரியுது அந்த அணியில் போய் சேர்ந்துருவார். ஆமாம், பாமக இருக்கும் அணி தான் வெற்றி பெறும், எங்களுடைய கூட்டணி தான் வெற்றி கூட்டணின்னு சொல்லிட்டு இருப்பார், பெருமையாக சொல்லுவார். ஆனால் வந்து கூட்டணி தேர்தல் முடிஞ்ச உடனே வெளில வந்துடுவார் கூட்டணி விட்டு. அடுத்த தேர்தலுக்கு எங்கே ஆதாயம் அதிகமாக கிடைக்குமோ அந்த கூட்டணி போயிடுவார். ஒரு நம்பிக்கைக்குரிய கூட்டாளி அவர் கிடையாது. கூட ஒரு திமுக கூட்டணிக்கு வர்றதுக்கு ரொம்ப ஆசைப்படுறாரு. ஆனால் வந்து ஸ்டாலின் கதவை திறக்க மாட்டேங்கிறார். முதலமைச்சர் ஸ்டாலின் திறக்க மாட்டேங்கிறார். ஏன்னு சொன்னால் இவர் ஒரு நம்பிக்கைக்குரிய கூட்டாளி கிடையாது. இப்போ 18ஆம் ஆண்டு தொடங்கிய கூட்டணி, 2018 தொடங்கிய கூட்டணி இன்னைக்கு வரைக்கும் அப்படியே இருக்கு இல்லையா? 3 தேர்தல் முக்கியமான தேர்தல் வெற்றி பெற்று 4வது தேர்தல் சந்திக்கிறதுக்கு அப்படியே இருக்கு. அந்த வட மாநிலங்களில் செல்வாக்குன்னு பார்த்தீங்கன்னா பாமக, அடுத்த விட்டா திருமாவளவன், விடுதலை சிறுத்தைகள். இப்போ பாமக உள்ள வந்தால் விடுதலை சிறுத்தை வெளியில் போயிடும். பாமக பாஜக கூட்டத்தில் இருக்க மாட்டோம்னு ஓப்பனாக சொல்லியிருக்காரு. இப்போ இவங்கள திருமாவளவனை இழந்துட்டு பாமக சேர்க்கணுன்ற கட்டாயம் ஒன்றும் திமுகவுக்கு இல்லை. 2வது இவர் இந்த தேர்தல் இருப்ப அடுத்த தேர்தல் ஓடிப்பார். திருமாவளவன் நம்பிக்கைக்குரிய ஒரு கூட்டாளியாக தொடர்ந்து இருப்பார். ஏன்னா ஒரு கொள்கைக்காக இருக்கக்கூடியவர், அதை புரிஞ்சுக்க முடியுது. ஆதாயத்துக்காக தான் கூட்டணி, அதை புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் சார் வந்து இப்போ ஆல்ரெடி வந்து என்னன்னா வந்து தொடர்ச்சி வந்து ஒரு தோல்வி சந்திச்சுட்டு இருக்கக்கூடிய 2009 சொல்லிடுறாங்க. 2009 தொடர்ந்து தோல்வி தான் சந்திச்சுட்டு இருக்காரு. ஓகே, அதான் நீங்கள் சொல்ல மாதிரி நீண்ட காலமாக தோல்வி நோக்கி போயிட்டுருக்கு. இப்போ வந்து தொண்டர்கள் சொன்ன கிடச்சிருவாங்க, கட்சியை வீழ்ச்சி நோக்கி போகும். தேர்தல் சின்னம் கூட நாளைக்கு வந்து செக்குலான விஷயமா மாற வாய்ப்பு இருக்குது. போயிடுச்சு இல்லை? ஓகே, அங்கீகாரம் போயிடுச்சு இல்லை? தேர்தல் கமிஷன் அங்கீகாரம் போயிடுச்சு இல்லை? அங்கீகாரம் போயிடுச்சு. அப்படி இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும் பொழுது இப்போ இந்த மாதிரியான கான்ஃப்ளிக்டில் இன்னும் அவங்களோட பலம் குறையுது. நாளைக்கு வந்து அவங்களுடைய கூட்டணிக்கு போகும்போது அந்த பேரம் பேசக்கூடிய பலம்லாம் இதன் மூலமாக ஒரு சீட்ஸ் விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் சிக்கலாக மாறும். நான் அதை குறிப்பிடுறேன். அப்போ அப்படி இருக்கும்பொழுது இப்போ இதெல்லாம் வச்சுக்கிட்டு இப்படி போனால் இப்போ டுவர்ட்ஸ் என்ன தான் நடக்கும், அடுத்து என்ன தான் நடக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதுதான் சிந்திச்சு ஏன் வந்து அதை மாற்றி அமைக்கிறது நோக்கி பேச்சப் பண்ணுறதுக்கான முயற்சிகள் நடக்கும். இப்போ ஜிகே மணி கூட சொல்லியிருக்கார், சின்னையாட்ட ராத்திரிலாம் பேசினேன், பெரியாட்ட பேசினேன் அப்படின்னு ஒரு சேர்த்து வைக்கிறது. இந்த பழைய ஆட்கள் ஒரு 2 பேருக்கு ராமதாஸ் கூட விசுவாசமானவர்கள் பேசுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, பேசிகிட்டு இருப்பாங்க. இன்னும் கூட இப்போ கூட நடந்துகிட்ருக்கோம், பேச்சு நடந்துகிட்ருக்கோம். பேச்சப்படுறதுக்கான முயற்சி நடக்கும். அந்த முயற்சி எந்த அளவுக்கு வெற்றி பெறுதுன்றதை பொறுத்து தான் யாராவது ஒருத்தவங்க இறங்கி வரணும், இல்லை நீ ஆளுக்கு ஒரு படியாச்சும் இறங்கி வரணும். அது எந்த அளவுக்கு, ஆனால் ராமதாஸ் சொல்கிறத பார்த்தா இறங்கி வர்ற மாதிரி தெரியல. தனக்கு கட்சி பிடியில் இல்லைன்றது உணர்ந்த பிறகாவது சரின்ட்டு இறங்கி வரலாம். என்ன செய்கிறாங்கன்னு காத்திருந்து பொறுத்து தான் பார்க்கணும். நம்ம இது தமிழ்நாட்டுடைய ஒரு மாநில கட்சி, அந்த கட்சியினுடைய ஒரு சாதி ரீதியான கட்சியாக இருந்தாலும் ஒரு மாநில கட்சி இருக்குது. குறிப்பாக அந்த வன்னியர் சமுதாயத்தினுடைய கல்வி முன்னேற்றத்துக்காகவும் வேலைவாய்ப்பு முன்னேற்றத்திற்காகவும் அது நம்ம இல்லை நிறைய. ஏன்னா ராமதாஸ் வந்து அந்த பெரிய போராட்டத்தை நடத்தின பிறகு தான் கலைஞர் வந்து வன்னியர் சமுதாயம் தான் அந்த மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பிரிவுன்னு உருவாக்குன்னு. அதில் பெருமளவு பெரிய ஒரு வந்து வன்னியர் சமுதாயம் தான், அவங்க தான். அதுக்கு மற்றெல்லாம் சின்ன சின்ன ஜாதி தான் அவங்களாம் சேர்த்துட்டு 20% இடஒதுக்கீடு கொடுத்தாரு. அதன் பிறகு தான் வன்னியர் சமுதாயத்துக்கு இடஒதுக்கீட்டின் பலன் பெருமளவு கிடைக்க ஆரம்பித்து அவங்க படித்து இன்றைக்கி டாக்டராகவும் இன்ஜினியராக வந்துருக்கு. அதுக்கு முன்னாடிலாம் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இன்னமும் அந்த சமுதாயம் முழுசும் முன்னுக்கு வந்துச்சுன்னு சொல்ல முடியாது. இன்னமும் வந்து விவசாய கூலிகளாக இருக்கிறவங்களாம் நிறைய இருக்காங்க. அவங்களெலாம் மேலே கொண்டு வரணும். அது என்னென்னா இப்போ பன்னீரில் நிறைய பேர் கல்லூரியெலாம் நடத்துகிறாங்க. யார் நடத்துகிறாங்கன்னா அதிகாரத்தில் இருந்தவங்க தான் நடத்துகிறாங்க. சரி நடத்துகிறாங்களா, இந்த வன்னியர் சமுதாயத்தில் ஒரு காசு வாங்காமல் சேர்த்துப்போம், ஃபீஸ் மட்டும் வாங்கிட்டு சேர்க்கலாம்ல. வன்னியர் அறக்கட்டளை கல்லூரியில் சேர்க்க மாட்டேங்கிறாங்களே. அப்போ வந்து இவங்க வந்து வியாபாரம் பண்ணி நம்மளை வச்சு சம்பாரிச்சிக்கிறாங்கன்ற வழிய மற்ற வெறும் வன்னியர்கள் தலைவர்கள் மீதெல்லாம் அவங்களுக்கு ஒன்றும் பெருசாக நம்பிக்கை வரல. சாதாரண காமன் மேனாக இருக்கிற வன்னியர்கள், கஷ்டப்பட்டுல கீழ்வட்டத்தில் இருக்கிற வன்னியர்களுக்கு நம்பிக்கை வரல. அந்த நம்பிக்கை இவங்க ஏற்படுத்தினா மட்டும்தான் திரும்ப. இவர் என்ன பண்ணுறாரு, விடுதலை தலித் மக்களோட ஒரு மோதலை உண்டு பண்ணி கலவரத்தை உண்டு பண்ணோம்னா நம்ம செல்வாக்கு கூடிடும். அது கூடிச்சு. பெண்ணாகட்டில் அந்த இளவரசன் தருமபுரியில் நாயக்கன்கோட்டை பிரச்சனை, அது இதில் அந்த ஊரை கொளுத்துனதும் அப்போ தான் 14 இவர் வெற்றி பெற்றார்.
அந்த மாதிரி இப்படி பாஜக எப்படி கலவரம் பண்ணால் மத கலவரத்தை உண்டு பண்ணால் நம்ம வளர முடியும்னு நினைக்கிறதோ அதுபோல் ஜாதி கலவரத்தை உண்டு பண்ணோம்னா நம்ம வளர முடியும்னு நம்பிக்கையில் ராமதாஸ் சில இதில் வந்து இல்லைன்னா 2 பேரும் ஒன்றா இருந்தவங்க தானே. தமிழ் பாதுகாப்பு இயக்கம்னு சொல்லி தொடங்கி ராமதாஸும் திருமாவளவன் ஒன்றா இருந்தாங்க. தமிழ் குடி தாங்கின்னு இவர் பட்டம்லாம் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் தொடர்ந்து தோல்வி வர ஆரம்பித்தோம்னா தான் அவர் சரி நம்ம கட்சி வந்து ஒரு வில்லன் இருந்தால் தானே நம்ம வந்து ஒரு ஹீரோவாக முடியும். அதனால் வந்துட்டு தலித்துகளை வில்லனாக்கி தலித் அல்லாத ஒரு கூட்டமைப்புன்னு ஒன்று உருவாக்குனார். இல்லை எவ்வளோ பெரிய குடும்பம் பாருங்க. ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக தலித் அல்லாத ஒரு கூட்டமைப்புலாம் உருவாக்கி என்னென்னோ பண்ணி பார்த்தாரு. ஆனாலும் அந்த செல்வாக்கை வந்து தக்க வச்சுக்க முடியல. ரைட் சார், ஓகே. நம்மளோட இந்த ஹிஸ்ட்ரியில் நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, இப்போ என்ன இப்போ அடுத்த கட்டமாக வந்து பாமக ஒரு மாநில கட்சியாக இருக்குது, அது பலவீனம் அடையக்கூடாது அப்படிங்கிறது எல்லாரோட நோக்கம். அந்த மாதிரியான பலவீனத்தில் பாஜக வளர பார்க்கும் அப்படிங்கிறது நம்ம மறுக்க முடியாத விஷயம். அது அவங்க எந்த அளவுக்கு அந்த விஷயத்தெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு சரி பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் சார். உங்களோட வருகைக்கும் கருத்துக்கும் மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.